இந்துன்னா அப்படி தாங்க இருக்கணும். பொட்ட பசங்களாக இருக்கிறானுங்க எல்லாம். முருகரை பற்றி இப்படி பேசுகிறாங்க. அங்கே திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனையாக இருக்குது கோயிலுக்கு. தர்கா வச்சுட்டு இவனுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க, கறி வெட்டுறாங்கிறாங்க. எல்லாம் பொட்ட பசங்களாக இருக்காங்க இந்துங்க. இவனுங்க எல்லாம் இவனுங்க எதனா பண்ணாதான் சரிப்பட்டு வரும். ஒரு இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை, குறிப்பாக இஸ்லாமியர்களை அது வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனைன்னு சொல்லி இந்த நிர்வாகிகளாக பேசுகிறேன். இதுலேயே 2 கிளாஸ் இருக்குது. ஏற்கனவே ஊர்னவனுங்க இந்த மாநாடு வேலை பார்த்தானுங்கள 3 மாதம், இதில் உருவான கேடருங்க. அது தெளிவாக தெரியுது. இவனுங்க எல்லாரும் பேசுனது முருகரை பற்றி கிடையாது, கந்த சஷ்டி கவசத்தை பற்றி கிடையாது, இந்த மாநாடு பற்றி கிடையாது. இவங்க எல்லாருக்குள்ளேயே வந்தது இஸ்லாமியர் வெறுப்பு, குறிப்பாக திருப்பரங்குன்ற விஷயம். திருப்பரங்குன்றத்தை ஏதோ பண்ணணும், அதுதான் இவங்க பிரிச்சு ஸ்டேஜ்லேயே அதான் பிரிவிலிக்குது. அதனாலதான் எச் ராஜா சொல்றாரு அயோத்தியா மாத்துவோம் திருப்பரங்குன்றத்தை. அதுல அண்ணாமலை பேசுறதை கேட்டீங்களா? கந்த சஷ்டி கவசம். கந்துனா என்ன தெரியுமா? தொப்புளுக்கு கீழே, தொப்புளுக்கு 2 இன்ச்சு கீழே இருக்காமே, அத காப்பாத்துன்னு கேக்குறதா கந்த. நான் சொல்லல, அண்ணாமலை சொன்னாரு. நான் என்ன கேக்குறேன், கருப்பர் கூட்டம் இப்ப ஆபாசமா பேசினாங்கன்னு சொல்லி விமர்சனம் வச்சாங்க. இப்ப அண்ணாமலை பேசுனது என்ன? பெரும்பான்மை மக்கள் கொண்டாடக்கூடிய, வழிபடக்கூடிய, தங்களுடைய வாழ்க்கையில தினந்தோறும் காலையில கேட்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை தொப்புளுக்கு கீழே 2 இன்ச்சு இருக்கக்கூடிய பொருளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நீ சொல்றன்னா அது எவ்வளவு பெரிய ஆபாசமான கமாண்ட். இதை கேட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களும் சைலண்டா இருக்கணும்னு நினைக்கிறது என்ன? யாருங்க கேட்டாதானே தர்மடி வாங்கிருப்பாருங்க. அவன் பாட்டு நீ பேசிட்டு நான் முருகனை பார்க்க வந்தேன், அவ்வளவுதான்.